Dear teachers, we will see the basics. இதில் ஃபஸ்ட் நம்ம வேர்பை பார்க்குறோம். வேர்ப் அப்படின்னா செயல், வேலையை குறிக்கிற வார்த்தையை வந்து நம்ம வந்து வேர்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேர்பை வந்து மேஜர்லி we can classify into two. ஒன்று ஃபைனைட் வேர்ப்ஸு, இன்னொன்று நான் ஃபைனைட் வேர்ப்ஸு. இந்த ஃபைனைட் வேர்ப்ஸ் may be otherwise called as strong verbs. இங்கே நான் ஃபைனைட்டை வந்து நம்ம otherwise called as helping verbs or auxiliary verbs or weak verbs. இப்போ இதில் பேர் வைக்கும் போது பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஸ்ட்ராங் வேர்ப்ஸ்ன்னு இருக்குது, வீக் வேர்ப்ஸ்ன்னு இருக்குது. இப்போ அது எப்படி ஸ்ட்ராங் எப்படி வீக் அப்படின்னு பார்க்கணுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ராங் வேர்ப்ஸ் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டாண்டுன்னு சொல்கிறோம். இப்போ ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், நிற்போம். சிட் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், உட்காருவோம். கோ அப்படின்னு சொன்னால் போவோம். கம் அப்படின்னு சொன்னால் வருவோம். அதேமாரி வீக் வேர்பில் ஈஸ் இருக்குது. ஈஸ் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. அதுமாதிரி வில் அப்படின்னு சொன்னாலும் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. அப்போ இட் டசன்ட் ஹேவ் அ கம்ப்ளீட் மீனிங் ஆஃப் இட்ஸ் ஓன். இப்போ வேறு இங்கே ஸ்ட்ராங் வேர்ப் பார்த்தீங்கன்னா தனியாக நின்னாலும் அதுக்கு வந்து அர்த்தம் இருக்குது. ஸ்டாண்ட் அப்படின்னு தனியாக தான் அந்த வார்த்தை இருக்குது, பட் இட் ஹாஸ் காட் மீனிங். இப்போ இங்கே ஈஸுன்னு இருக்குது வீக் வேர்பில், அந்த ஈஸுக்கு வந்து தனியாக நிற்கும் போது அர்த்தம் இல்லை. அதுவே வில்லுன்னு இருக்குது, வில்லுன்னு தனியாக நின்னாலும் அதுக்கு அர்த்தம் இல்லை. இப்போ அதுவே வில்கம் அப்படின்னு சொல்லும்போது இட் ஹாஸ் காட் சம் மீனிங். அப்போ வில்லுன்னு தனியாக இருக்கிறப்ப அதுக்கு அர்த்தம் இல்லை, மீனிங் இல்லை. கம் வரும்போது இட் ஹாஸ் காட் சம் மீனிங். அப்போ இட் ஹாஸ் டு டிபெண்ட் அப்பான் த மெயின் வேர்ப். அதனால தான் அது என்னன்னு சொல்கிறோம், இதை வந்து ஸ்ட்ராங் தனியாக நின்னாலும் அதுக்கு மீனிங் இருக்குது, அது ஸ்ட்ராங் வேர்ப். இது தனியாக நிற்க முடியல. அப்போ ஃபார் அ மீனிங் இட் ஹாஸ் டு டிபெண்ட் அப்பான் த மெயின் வேர்ப். அதனால் அது வீக் வேர்ப்னு சொல்கிறோம். இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்து நம்ம எத்தனை சொல்லலாம் அப்படின்னா 23 இருக்குது. அதில் நம்பர் போட்டிருப்பாங்க 5, 8, 3, 3, 4. அப்போ 5 வீக் வேர்ப்ஸு, பி வேர்ப்ஸ். 8 மோடல் வேர்ப்ஸ். மாடல்னு சொல்லக்கூடாது, மோடல். இட் எக்ஸ்ப்ரெஸஸ் அவர் மூடு. அந்த மூடுங்கிற வார்த்தையிலேருந்து வந்தால் தான் அது மோடல். அதுக்கப்புறம் 3ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ வேர்ப்ஸு. அடுத்த 3 போட்டிருப்பேன், அந்த 3 வந்து ஹேவ் வேர்ப்ஸு. அடுத்து 4 வந்து செமி மோடல்மாங்க அந்த இது. இப்போது இதில் தனியாக பிரிச்சிடும். இந்த ஆக்சிலரி வேர்பை நம்ம என்ன பண்ணலாம், 1, 2, 3, 4, 5 பிரிக்கிறோம். பி வேர்ப்ஸு, மோடல் வேர்ப்ஸு, டூ வேர்ப்ஸு, ஹேவ் வேர்ப்ஸு அண்ட் தென் செமி மாடல் இப்படின்னு பிரிச்சுக்கிறோம். இதில் பி வெர்பு வந்து மொத்தம் 5 இருக்குது. இந்த பி வெர்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருத்தல், கண்டிஷனை சொல்லும். அந்த ஈஸ், ஆம், ஆர், வாஸ், வேர் அது சொல்லும் போது ஈஸ், ஆம், ஆர் ப்ரெசன்ட் டென்ஸ், வாஸும் வேரும் பாஸ்ட் டென்ஸு. இது 5மே எதை குறிக்கும் அப்படின்னா இருத்தல், கண்டிஷனை குறிக்கும் அது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்